இந்த ஒரு கோவிலுக்கு போனால் எனக்கு ஃபுல்லாக எனக்கு தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு ஏதாவது ஒரு முருகன் கோவில் சொல்லுங்களேன். சந்திரனை செவ்வாய் பார்ப்பாரு. இது சந்திரமங்கல யோகம், கெஜகேசரி யோகம். வருமான தடை, திருமணம் நடக்கலை, காரிய தடை, இடம் வைக்க முடியல, சொத்து பிரச்சனை, குழந்தை பேர் இல்லை, திருமணம் நடக்கலை, செக்கு கேஸ் இருக்கு. மதுரையிலிருந்து குற்றாலம் செல்லக்கூடிய சாலை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு முன்னாடி கஷ்டம் நீங்கும், சொத்து அமையாருக்கு சொத்து அமையும், இடம் வைக்க முடியாதவருக்கு இடம் வைக்கும், செக்கு கேஸ் டாக்குமெண்ட் கேஸ் விடுதலையாகும், பணம் நகையை ஏமாந்தவர்களுக்கு மீண்டும் கிடைக்கும். அப்போ எல்லாருக்கும் வழிவிடணும்னா இந்த நாளில் இந்த நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானை தரிசனம் செய்ய சகல தோஷமும் நிவர்த்தி உண்டு. அந்த முருகனை தரிசனம் செய்ய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும். ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம், அது அவங்கவுங்க வசதியை பொறுத்து. பக்கத்தில் கட்டணம் கட்டி கொடுக்குறவங்க கூட வேண்டிக்கலாம், ஆபரணம் வாங்கி தரேன்னு வேண்டிக்கலாம். அவங்கவுங்க வசதியை பொறுத்து. ஒன்றும் இல்லை, போய் நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு முருகப்பெருமானை வேண்டி வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அன்பர்களே, டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல்லிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம். வித்தியாசமான பரிகார முறையில் சொல்லிட்டு வரோம். நிறைய அன்பர்கள் என்னை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று என் முன்னாடியே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல, உங்கள் நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அது ஒரு தவறான, முற்றிலும் தவறான தகவல். எல்லா சேனல்லையும் கீழே ஸ்க்ரோலிங்கில் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 மணிலேருந்து 1 மணி வரைன்னு கீழே லெட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை யாரும் கவனிக்க தவறிட்டீங்க. அதனால் நேரடியாக வீடியோவாகவே சொல்லிடலான்னு, எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை மட்டுமே. மற்ற நேரங்களில் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கும். எங்களுடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்ட பிறகு அவங்க ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் எனி டைம் நீங்கள் மெசேஜ் போட்டுக்கலாம், கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கலாம். சரியா? ஞாயிறு அன்று எங்களுக்கு விடுமுறை, எனக்கு அலுவலகம் இல்லை. இன்னொன்று, நேரடியாக பார்க்கும் சூழ்நிலையிலும் நானும் இல்லை. கடந்த 4 வருடமாக ஆன்லைனில் தான் நான் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் பார்க்க முடியும். என்னை நேரில் சந்திப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. என்னை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம், திரும்பவும் சொல்கிறேன், எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அடியனின் அன்பான வணக்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சார், இப்போது தொழில் வெற்றி பயங்கர சக்ஸஸ் ஆகணும். எந்த காரியம் நம்ம எடுத்து வச்சாலும் அது வெற்றியை மட்டும்தான் கொடுக்கணும். நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். இப்படி எல்லாம் சேர்த்த மாதிரி சக்ஸஸ் 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான முருகன் கோவில். அது மட்டும் இல்லை சார், லைஃப்பில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ, ஒரு குழந்தை இல்லாத பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை மேல் வீட்டுக்காரங்க கூட பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை நமக்கு வாழ்க்கையே வெறுத்து போகிற மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த விதமான பிரச்சனையும் சால்வ் ஆகணும், இந்த ஒரு கோவிலுக்கு போனால் எனக்கு ஃபுல்லாக எனக்கு தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு ஏதாவது ஒரு முருகன் கோவில் சொல்லுங்களேன். பிரசித்தி பெற்ற கோயிலா இல்லை நார்மல் கோயிலா? பிரசித்தி பெற்ற கோவில் தான் சார் எங்களுக்கு வேணும். பிரசித்தி பெற்ற கோயில். ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு அது தெரியாது. வரக்கூடிய வைகாசி விசாகம் அன்று, விசாக நட்சத்திரம் அன்று 29/5 காலையில் 10 மணி 27 நிமிடத்துக்கு விசாக நட்சத்திரம் துவங்குகிறது. குரு ஆல்ரெடி வாக்கியத்தின் அடிப்படையில் பயிற்சியாகிவிட்டார். திருக்கணிதத்தின் அடிப்படையில் இன்னும் ஒரு வாரம் 10 நாள் டைம் இருக்குது, ஒரு வாரம் டைம் இருக்குது. ஆனால் வாக்கியமே ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். நீங்கள் திருக்கணிதமாக போட்டிங்கன்னா குரு புனர்வசத்துலேருந்து மிதனத்துலேருந்து இருப்பார். அன்றைக்கி காலையில் கரெக்டாக 10:15 அந்த கடக லக்கணம் வருது. லக்னாதிபதி சந்திரன் 4ஆம் இடத்தில் பலம் பெற்று 6-9 கூடிய பாக்கியாதிபதி சாரம் பெறுறாரு. கடகத்துக்கு 6-9 கூடிய பாக்கியாதிபதி லக்கணத்துக்கு. லக்கணத்திலே வாக்கியப்படி குரு திக்பலம் பெறுவார். சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு அன்னைக்கு வருவார். வாக்கியப்படி சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு வந்துடுவார். இதுக்கு பேர் கெஜகேஸ்வரி யோகம்னு பேர். கடகலக்கணத்துக்கு 2 கூடிய சூரியன் 11ஆம் இடம், வைகாசி மாதம் சொல்லக்கூடிய 11ஆம் இடம், அங்கே போய் சூரியன் பலமாகி லக்னாதிபதி சாரம் பெற்று இப்போ கோச்சாரத்தில் அங்கே இருக்கார். அதை 8 கூடிய சனி பார்க்குறாரு. அப்போ 2-8 வருமான தடை. சந்திரனை செவ்வாய் பார்ப்பார். இது சந்திரமங்கல யோகம், கெஜகேஸ்வரி யோகம். சந்திரனே குருவோட நட்சத்திரத்தில் உட்காருவார். அதே மாதிரி கடகலக்கணத்துக்கு 3க்கும் 12 கூடிய புதன் 12ஆம் இடத்தில், 4 கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்தில், 6-9 கூடிய 12ஆம் இடத்துல. வெளிநாட்டு வேலை, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல. ஏன்னா 2 கூடிய சூரியன் 11 உச்சம், 11ஆம் இடத்துல. சனி 8 கூடியர் பார்ப்பார் மீனத்துலேருந்து. வருமான தடை,
திருமணம் நடக்கலை, காரிய தடை, இடம் வைக்க முடியல, சொத்து பிரச்சனை, குழந்தை பேர் இல்லை, திருமணம் நடக்கலை, செக்கு கேஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் வழிவிடணும். யார்? வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமான் வழிவிடணும். செவ்வாய் பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருக்க குருவை பார்வை செய்வார், வாக்கியப்படி எங்கள் மேசத்துலேருந்து பார்வை செய்வார். செவ்வாய் சந்திரனையும் பார்ப்பார். அப்போ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வரக்கூடிய நாள் எந்த நாள்னா 29/5/2026 அன்று காலையில் 10:30 மணிக்கு மேலே மதுரையிலிருந்து குற்றாலம் செல்லக்கூடிய சாலை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு முன்னாடி அழகாபுரி பிரிவுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு பக்கத்தில் வழிவிடு முருகன். ஏன்னா 3 குடை மன்னன்ல 2 குடையும் 8 குடையும் பார்க்கான். அப்போ எல்லாருக்கும் வழிவிடணும்னா இந்த நாளில் இந்த நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானை தரிசனம் செய்ய சகல தோஷமும் நிவர்த்தி உண்டு. சகல தோஷம் நிவர்த்தி உண்டு. தேனும் தினைமாவும் கொடுத்து வழிபாடு செய்ய யோகம் உண்டு. ஏன்னா விசாக நட்சத்திரம் தேனும் தினைமாவும், முருகனுக்கு பிடிச்ச தினைமாவு கொடுக்கலாம், மாவிளக்கு போடலாம். இடம் கொஞ்சம் சின்ன இடம், ஆனால் ஹைவேல இருக்குது. அந்த முருகனை தரிசனம் செய்ய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும். இந்த நாளில் போய் வழிபாடு செய்ய யோகம் உண்டு, யோகம் உண்டு, யோகம் உண்டு, யோகம் உண்டு. குபேரன் வேலை செய்வார். அந்த கிழமைக்கான குபேரன் வேலை செய்வார். கஷ்டத்திலிருந்து விடுபடுவார்கள். அந்த முருகப்பெருமானுக்கு எதாவது வேண்டிக்கிற வேண்டியதா, அன்னதானம் பண்ணுறேன்னு வேண்டிக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க வசதியை பொறுத்து. பக்கத்தில் கட்டணம் கட்டி கொடுக்குறவங்க கூட வேண்டிக்கலாம், ஆபரணம் வாங்கி தரேன்னு வேண்டிக்கலாம். அவங்கவுங்க வசதியை பொறுத்து. ஒன்றும் இல்லை, போய் நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு முருகப்பெருமானை வேண்டி தினமாக வச்சு கும்பிட்டுட்டு எடுத்து வந்து 4 பேர் கொடுக்கலாம். இதை செய்து வர, இது போய் வர வெற்றி நிச்சயம் உண்டு. வழிவிடு முருகன் கோவில். சரியா? கண்டிப்பா சார். இது அழகாபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு பிரிவில், அதாவது மதுரையிலிருந்து குற்றாலம் செல்லக்கூடிய சாலையில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு முன்னாடி கிருஷ்ணன் கோவில் அதுக்கு பகுதியில் அது வரும். அந்த கோயில் ஒரு பெண்டில் வரும். சரியா? அந்த வழிவிடு முருகனை தரிசனம் செய்ய யோகம் யோகம் யோகம். ஏன்னா சந்திரன் இன்னைக்கு துலாத்தில் இருக்காரு. துலாம் விருதுநகர் மாவட்டம், இந்த கோயிலும் விருதுநகர் மாவட்டம். ஸோ அங்கே போய் வர, இது முண்டே அஸ்ட்ராலஜி, போய் வர கஷ்டம் நீங்கும், சொத்து அமையாருக்கு சொத்து அமையும், இடம் வைக்க முடியாதவருக்கு இடம் வைக்கும், செக்கு கேஸு டாக்குமெண்ட் கேஸு விடுதலையாகும், பணம் நகையை ஏமாந்தவர்களுக்கு மீண்டும் கிடைக்கும், ஆபரணம் அடகு வைத்தவர்களுக்கு நகையை மீட்டெடுப்பார்கள். இத்தனை யோகமும் இருக்குது. புரியுதா? இத்தனை யோகம் இருக்குது. சரியா? நிஷ்கல யோகமும் வேலை செய்யும். நிஷ்கல யோகமும் வேலை செய்யும். சரியா? அதிர்ஷ்டம் உண்டாகும், சுபகாரியம் நடக்கும். இது வரைக்கும் நான் எந்த மீடியாலையும் இப்படி நான் கோயில் சொன்னதே இல்லை. நீங்கள் கேட்டீங்க, சொல்லிட்டேன். சரியா? ரொம்ப நன்றி சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். கண்டிப்பாக எல்லாருமே அந்த கோவிலுக்கு போய் வழிபடுவோம். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.